பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியை கைவிடவில்லை என்றால் முடிவு விபரீதமாக இருக்கும் என ஏற்கனவே இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானுடன் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்தியா. கராச்சி, இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா தாக்குதலை தொடங்கி ஏவுகணையை ஏவி இருக்கிறது. அது பற்றி அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில், முக்கியமாக எல்லை மாநிலங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானின் ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை இந்திய ராணுவம் அழித்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், தொடர்ந்து பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலும் இந்தியா பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்கள் என்ன? ஏற்கனவே அதாவது பாகிஸ்தானுடைய இந்த பதிலடிக்கு பிறகு லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல், ஏவுகணை தாக்குதலை தொடங்கிய நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானினுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தையும் நோக்கி இந்திய ராணுவம் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. அந்த தாக்குதல் சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய தலைநகரையே குறிவைத்து தற்பொழுது இந்திய ராணுவம் சார்பில் தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தாக்குதல் என்பது மிகவும் வீரியமாக இருக்கும் என்றும், பாகிஸ்தானினுடைய இந்த நடவடிக்கைக்கு தக்க பதிலடி இருக்கும், முடிவு விபரீதமாக இருக்கும் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தற்பொழுது பாகிஸ்தானினுடைய 3 முக்கிய நகரங்கள். மதியழகன், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம் இது பற்றி. அடுத்தபடியாக கர்னல் மலையப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் கர்னல், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப இந்தியாவும் தொடர்ந்து தீவிரமான பதில் தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறது பாகிஸ்தான் மீது. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இப்ப பாகிஸ்தான் இத தாக்குதலை நிறுத்தலைன்னா முடிவு விபரீதமா இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும்? இப்ப எச்சரிக்கையோடு இல்லைங்க, ஆல்ரெடி ஸ்டார்டட். இஸ்லாமாபாத், லாகூர் அந்த மாதிரி பெரிய பெரிய டவுனை அட்டாக் பண்ணிட்டாங்க இந்தியா. எல்லா ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஹெவி ஷெல்லிங் இந்தியன் பார்டர்ல போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வார்னிங்க்கு அடுத்த ஸ்டேஜில் போயாச்சு. வெரி சீரியஸ் ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன். இந்தியன் ராணுவம், ஆர்ட்லரி எல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாங்க. நம்ம பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அமிர்த்சர், ஜலந்தர், சண்டிகர், எல்லா இடத்துலையும் பிளாக் அவுட். தர்மசாலா, அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் உடனே லைட்டு இப்போ பவர்ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிட்டு எல்லாம் பேனிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரமுல்லா செக்டர் எல்லா இடத்துலையும் ஹெவி ஷெல்லிங் அவங்களும் பண்ணுறாங்க. நம்ம ரிட்டாலியேஷன் மெயின் சிட்டிஸை அங்கே டிஃபென்ஸ் இதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா அவங்க கம்யூனிகேஷன் இல்லாமல் போகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மிட் நைட்டுக்குள்ளே நல்ல வெரி குட் ரிசல்ட் வரும். சார், இப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல்ல இருந்தே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. இது வாரா மாறிடக்கூடாது அப்படின்னு. பட் இப்ப அதற்கான ஒரு தொடக்கமா தான் இன்றைய தாக்குதல் இருக்கு. இப்ப அடுத்தடுத்து இப்ப பொதுமக்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும் இந்தியா தரப்புல? பொதுமக்களுக்கு ஒன்றும் அவ்வளவு வராதுங்க. எல்லா டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கம்யூனிகேஷன் சென்டர், ஆயில், பெட்ரோலியம் டேங்க்கு, ஏர்போர்ட்டு, மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை யூட்டிலைஸ் பண்ணிட்டா அதுவே போதும். பொதுமக்கள் மேலே நார்மலாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. பட் அது தெரியாமல் வந்தால் தான் ஒரு செல்ஃப் லேண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. 2 சைட்லையும் முக்கியமாக சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சிவிலியன் பாப்புலேஷன் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது மிஸ்டேக் வந்தால் தான் வரும். சரி, இப்ப அதே மாதிரி அமெரிக்க வெளியுறவு அமைச்சரும் பாகிஸ்தான் பிரதமர் கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருக்காங்க, சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த தாக்குதலை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மத்திய அமைச்சரும் அங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தை ஏதேனும் ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இப்ப ஏற்கனவே தாக்குதல் தொடங்கி இருக்கு, இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அது உதவும்னு எதிர்பார்க்கலாமா? இது ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் போய் பாகிஸ்தான் நிறுத்துவாங்களோ, ஏதாவது சேஞ்ச் வர்றதுக்கு எனக்கு டவுட் வராது. தேங்க்யூ சார், இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. தேங்க்யூ.
பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் எல்லை மாநிலங்களில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில மாநிலங்களில் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் மின் விளக்குகளை அணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் குறிப்பாக விமான நிலையங்களை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசிய நிலையில் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக அதனை அழித்திருந்தது. தற்போது பாகிஸ்தானுக்கு பதில் தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறது இந்திய ராணுவம். லாகூர், கராச்சி, தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு நடத்தி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமரின் ஆலோசனை என நடந்து வருகிறது. நிலைமையை பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். முப்படை தலைமை தளபதி, படை தளபதிகளுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஆலோசனை மேற்கொண்டார். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்றது. தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மட்டும் 20 ஏவுகணைகளை இடைமறித்து இந்திய ராணுவம் அழித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது மட்டுமின்றி பாகிஸ்தானின் 3 முக்கிய போர் விமானங்களையும் இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், அந்த எல்லை பகுதியில் தரைவழி தாக்குதல் இன்னும் தொடர்ந்துதான் நடைபெற்று வருகிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தற்பொழுது தரைவழி தாக்குதல் குறித்தான எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில் 2 நாடுகளிலும் டாங்கிகளினுடைய மூவ்மெண்ட் நகர்வுகள் எதுவும் இல்லை என்றும், டாங்கிகள் கொண்டு தாக்குதல் எதுவும் நிகழ்த்தப்படவில்லை என்றும் இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வான்வெளி தாக்குதல் தான் 2 நாடுகளின் சார்பிலும் மாறி மாறி அந்த தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் தொடங்கிய இந்த வான்வெளி தாக்குதலை இந்திய ராணுவம் தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறது. இந்தியாவினுடைய 3 மாநிலங்களை பாகிஸ்தான் குறிவைத்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானினுடைய 4 நகரங்களை தற்பொழுது இந்தியா குறிவைத்திருக்கிறது. இதில் பாகிஸ்தானினுடைய அரசியல் தலைநகரான இஸ்லாமாபாத், வணிக தலைநகரமான கராச்சி மற்றும் மற்றொரு முக்கிய நகரமான லாகூர் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சியால்கோட் என 4 நகரங்களையும் குறிவைத்து தற்பொழுது இந்தியாவானது தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய அரசியல் தலைநகரும் வர்த்தக தலைநகரும் தற்பொழுது தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 4 நகரங்களும் ஏவுகணைகளை கொண்டே இந்த தாக்குதல் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் இந்த தாக்குதலானது விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 4 தாக்குதலும் மேலும் வீரியமாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த வகையில் வந்தாலும் அந்த அனைத்து வகைகளிலும் வழியிலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சொந்தமான 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானினுடைய 4 முக்கிய நகரங்களை தற்பொழுது இந்தியா குறிவைத்து தாக்குதலானது நடத்தி வருகிறது. இதில் அரசியல் தலைநகர், வர்த்தக தலைநகர் என 2 முக்கிய நகரங்களும் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. இந்த 2 நகரங்களிலும் முக்கியமான இடங்களை இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சேதமானது ஏற்படுத்தப்படும். அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த எல்லையை நோக்கிதான் தற்பொழுது இந்திய ராணுவம் சென்று கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடங்கி வைத்த இந்த தாக்குதலுக்கு முழு அளவிலான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் நடவடிக்கையானது தொடங்கி இருக்கிறது. மேலும் மற்ற பகுதிகளை சுற்றிலும் இந்த தாக்குதலானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்தில் இந்தியாவினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து இஸ்லாமாபாத் நகர் முழுவதும் தற்பொழுது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இந்தியாவில் தாக்குதல் நடத்தப்படும் பொழுது நமது பகுதிகளிலும் அந்த மின் விளக்குகளானது அணைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமாபாத் நகர் முழுவதும் தற்பொழுது மின் இணைப்பை துண்டிப்பதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவினுடைய தாக்குதலானது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் முழுமையான அந்த மின் இணைப்பை துண்டிக்குமாறு பாகிஸ்தான் உத்தரவிட்டு இருக்கிறது.